இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு செல்போன் கண்ட்ரோல் மூலமாக எப்படி இயக்குவது, செல்போன் கண்ட்ரோல் மூலமாக ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி இயங்குறது அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த செல்போன் மூலமாக எப்படி 3G மொபைல் மூலமாக பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் தெரியும். இந்த ஸ்டேரிங் வளைகிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இப்போ செல்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரிகிறது. அப்போ 3G மொபைலில் இப்படி பார்த்துக்கிட்டு ஓட்டுவது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி சேட்டலைட் காரை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். அந்த போட்டிக்கு உங்களை எல்லாரும் அழைக்க போகிறோம். இப்போ பக்கத்தில் சன் நியூஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு சேட்டலைட் கார் தான். உயரிய தொழில்நுட்பத்தை நான் எளிய தொழில்நுட்பமாக நான் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வழியில் சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ உயரிய தொழில்நுட்பத்தை உடனே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. இப்படி எளிய தொழில்நுட்பத்தில் ஒரு சேட்டலைட் காரை வந்து நம்மளால் செய்ய முடியும். இப்படி செய்தால் இப்படி இயக்கத்தை 3G மொபைல் மூலமாக பார்த்துக்கிட்டு சாதா செல்போன் மூலமாக இயக்க முடியும் என்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ 4 வழிகள் பிரிகிறது. வழி, பி வழிகள் பிரிஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த பி வழி வந்து எதுக்காகனா, அந்த பி வழினா பி வழியில சொல்லணும், வழினா வழியில செல்ல வேண்டும். அந்த வழியில நம்ம செல்லும் போது அதனுடைய பாதைகள் எப்படி சரியான முறையில் செல்கிறோம். இப்ப அந்த பாதை தவறுதல் ஆகுது. தவறுதல் ஆன உடனே என்ன செய்யணும், ரிவர்ஸ்ல வரப்போறோம். ஏன்னா ரிவர்ஸ்ல வந்து மறுபடியும் அந்த பாதை வழி நம்ம எப்படி திருப்புறோம், அந்த சேட்டலைட் காரு எப்படி ஆப்ரேட்டிங் ஆகுது, இந்த சேட்டலைட் காரு எப்படி ஆப்ரேட்டிங் ஆகுது, இந்த நான் செய்த சேட்டலைட் காரு 3G மொபைல்ல எப்படி பேட்ச்ல தெரியுது, அதனுடைய ஸ்டேரிங் மூவ்மெண்ட்லாம் தெரியுது. சைடில் ஒரு பூச்சி மாதிரி தெரியுது அப்படின்னா அது 3G மொபைல் இருக்கிற அந்த அடையாளம் அந்த வெயில் அடிக்கிறதுனால தெரியுது. இப்போ வழியில் நம்ம கடந்து தாண்டி செல்ல போகிறோம். போயிட்டு மறுபடியும் அந்த வழியில் திரும்பி ரிட்டர்ன் வருவோம். ரிட்டர்ன் வர்றது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது 2 பிக்சர் ஏன் போட்டிருக்கோம்னா, அந்த 2 பிக்சர்லையும் செயல் வழக்கங்களை நேரடியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரடியாக பார்க்கும்போது ஹை லெவல் திங்கிங் இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வழியில் மறுபடியும் ரிட்டர்ன், மறுபடியும் வந்த பாதையில மறுபடியும் செல்கிறோம். அப்போ அந்த வந்த பாதையிலே செல்லும்போது அந்த 3G மொபைலில் எப்படி அடையாளம் தெரியுது, அந்த அடையாளத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம். அப்போ 4 பாதையாக இருந்துச்சுன்னா அது அந்த பாதைக்கு என்ன பேர் போட்டிருப்போம், அந்த ரோட்டில் நடுவில் கோடு போட்டு போகிறது மாதிரி நம்ம இதில் என்ன மாதிரி அடையாளம் காமிச்சிருக்கிறோம். இந்த அடையாளத்தை நம்ம எவ்வாறு புரிந்து கொண்டு நம்மளுக்கு கொடுத்த பாதையை எப்படி நம்ம செல்போன் மூலம் பயன்படுத்துகிறோம், அந்த காரை எப்படி நம்ம ஓட்டிக்கிறோம். அப்போ சாதா செல்போன் வந்து இயக்கத்துக்கும் 3G மொபைல் வந்து பார்ப்பதற்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். அவங்க சேட்டலைட்டு கார் எப்படின்னா ஆளு இறங்கிட்டு ஒரு பட்டனை அமைக்கிட்டாங்கன்னா அது காலியான இடத்தை பார்த்து நிற்கிது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அமெரிக்காவில் இருந்து கூட இந்த காரை சரியான பாதையில் ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு உதாரணம் தான் இந்த நம்ம சேட்டலைட் காரில் ஒரு குழந்தைய பேட்டரி கார் ஓட்டுற காரை வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம். இது மாதிரியான டெக்னாலஜி நீங்கள் செய்தால்தான் இந்த சன் நியூஸில் ஓடிக்கிட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெக்னாலஜி உங்களால் பண்ண முடியும். இல்லாட்டினா உணர முடியும், புரிய முடியும். இப்போ அந்த வெயிலுக்கு அதுக்கு அந்த பூச்சி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மேலே ஒரு கம்பி மாதிரி, அதுதான் 3G மொபைல் இருக்கிற இடம். அந்த இதுதான் இப்போ எடுத்து நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு 3G மொபைலில் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக ஓட்ட முடியும், ஓட்டி பரிசு பெற முடியும். எல்லா காலேஜுகளுக்கும் வருவான் வடிவாளன் பொறியியல் கல்லூரி சார்பிலையும் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பிலையும் உங்களுக்கு அழைப்புதல் அனுப்ப ரெடியாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தை நீங்கள் முதல் பாருங்கள். இந்த இயக்கத்தில் 4 பாதை வரும்போது பி என்ற பாதை வேற பாதை, என்ற பாதை நாம செல்கின்ற பாதை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிடையில் கூட 2 வீலர் கூட கிராஸ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து முதல் ட்ரையல். இன்னும் வந்து உங்களுக்கு ரோடு அமைக்கும் போது ரொம்ப பக்காவா அதனுடைய திங்கிங்கே வேறையா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதையை கிராஸ் பண்ணி போகும்போது மறுபடியும் என்ன செய்யணும், ரிவர்ஸில் வந்து மறுபடியும் நம்ம ஸ்டேரிங்கை செல்போன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அதை வளைக்கிறோம். இது மாதிரி தான் விண்வெளியிலலாம் வந்து ரோபோவை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த அனுபவத்தை வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்கார் மூலமாக நம்ம உணர்ந்து புரிந்து நம்ம ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்க வேண்டும். மாணவ சமுதாயம் விஞ்ஞான சமுதாயமாக மாற வேண்டும். அதற்காக தான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை வந்து ஒரு அறிவியல் மியூசியம், பிரம்மாண்டமான ஒரு அறிவியல் மியூசியம் நிறுவப்போகுது. அந்த அறிவியல் மியூசியத்தினுடைய விழிப்புணர்வு தான் இந்த சேட்டலைட் காரு. இப்போ இந்த சன் நியூஸில் வந்ததை கொஞ்சம் பார்ப்போமே.
ஓட்டுநர் இல்லாமலேயே ஓடும் தானியங்கி கார்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டுள்ளன. தற்போது சோதனை கட்டத்தில் இருக்கும் அந்த முயற்சி விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது. மனிதர்கள் செய்யும் வேலைகளை கணினி சார்ந்த இயந்திரங்கள் ஆக்கிரமித்து வருகின்றன. இந்த வளர்ச்சியில் தற்போது அமெரிக்காவில் ஓட்டுநர்களே இல்லாமல் இயங்கும் தானியங்கி கார்களை அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் வெற்றிகரமாக வடிவமைத்துள்ளது. தி பாஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த வாகனம் லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்ற கண்காட்சியில் இயக்கி காண்பிக்கப்பட்டது. இந்த தானியங்கி கார் போக்குவரத்து மிகுந்த சாலைகளில் நடத்தப்பட்ட சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. காரின் மேல் 360 டிகிரி கோணத்தில் சுழலும்படி பொருத்தப்பட்டிருக்கும் ரேடார் மற்றும் லேசர் சென்சார்கள் துணையுடன் போக்குவரத்தை உணர்ந்து இயங்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சாதாரணமாகவும் இந்த வாகனத்தை ஓட்டலாம் என்பது இதன் சிறப்பம்சம். இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால், அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் நாம் இறங்கிவிட்டு காரில் உள்ள ஒரு பொத்தானை அழுத்தினால் அது தானாகவே காலியாக இருக்கும் இடத்தை கண்டறிந்து நின்று கொள்ளும்.